இரவு முழுவதும் தேசப்பந்து தென்னக்கோனின் பரிதாப நிலை. நீதிமன்றத்தை அதிர வைத்த சட்டத்தரணி. முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 1600க்கும் மேற்பட்டோர் அதிரடி கைது. நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் நீடிக்கும் பதற்றம். களத்திற்கு விரைந்த நோயாளர் காவு வண்டி. அனுர அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றம். மஹிந்தவின் மனைவி மீது சிஐடி விசாரணை. நாடாளுமன்றில் அம்பலமான அறிக்கை. கொழும்பில் அடையாளம் தெரியாத இருவரால் வீதியில் வீசப்பட்ட சடலம். நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழல் தற்பொழுது மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொல்துவ சந்தைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது போலீசார் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட பட்டதாரிகளை தடுக்கும் செயற்பாட்டில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சில யுவதிகள் கீழே வீழ்த்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பதற்றமான சூழலில் யுவதிகளில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக சம்பவ இடத்திற்கு நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 114 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 159 வாக்குகளும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 45 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 114 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் சபையில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு சபையில் நடைபெற்றது. வரவு செலவு திட்ட விவாதத்தின் இறுதி நாளான இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் சபையில் முன்னிலையாகி உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவுக்கு எதிராக 2 சட்டவிரோத நில பரிவர்த்தனைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடாத்த வேண்டும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கம்பஹா யகோட இபுல்கொடவில் பல ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள நாகானந்தா சர்வதேச பௌத்த தியான பயிற்சி மையம் என்ற பெயர் பலகை நிறுவப்பட்ட இடத்தில் இந்த மத நடவடிக்கைகளும் நடைபெறுவதாக எந்த அறிக்கையும் இல்லை என்று மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த காலத்தில் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளை பயன்படுத்தி ஏராளமான நிலங்களை வாங்கி விரிவுபடுத்தியதன் மூலம் நிறுவப்பட்ட இடம் இது என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் ஒரு குழுவுடன் அந்த இடத்திற்குள் நுழைய முயன்ற போது அவர் தடுக்கப்பட்டதாகவும் இதனால் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதாகவும் கூறியுள்ளார். பின்னர் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்த பின்னர் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை அவர் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 19ஆம் தேதி நீதிமன்றில் சரணடைந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசபந்து தென்னக்கோன் ஒரு தேச துரோகியைப் போல செயற்பட்டுள்ளமை நீதித்துறை மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண மக்கள் மத்தியில் திணிக்கப்படும் போலீஸ் அதிகாரிகளின் சட்டங்களுக்கு மத்தியில் குடியிருப்பு மற்றும் வாக்குரிமையே இல்லாத ஒருவர் நாட்டின் போலீஸ் மாதிபராக பணியாற்றியுள்ளார் என்பது பெரும் கவலைக்குரிய விடயமாகும். இவ்வாறு இருக்கையில் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்த ட்ரீட் மெனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் சுமார் 20 நாட்கள் தலைமறைவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 1600க்கும் மேற்பட்டோர் சமீப நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் பணியாற்றி சட்ட ரீதியாக அவற்றிலிருந்து விலகாத நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்காத சிப்பாய்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்று தற்போதைய நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களில் அவ்வாறு முப்படைகளிலிருந்து தப்பியோடிய சிப்பாய்கள் பலர் தொடர்பு பட்டிருப்பது தெரியவந்ததை
அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தற்போதைக்கு முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 1606 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல்களில் 1444 பேரும், போலீசார் மேற்கொண்ட தேடுதல்களில் 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 1394 இராணுவ சிப்பாய்கள், 136 விமானப்படை சிப்பாய்கள், 72 கடற்படை சிப்பாய்களும் உள்ளடங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. கொழும்பு வெல்லம்பிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இறந்த நபர் ஒருவரை பிரதான வீதிக்கு அருகில் விட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை 11:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக அந்த இடத்திற்கு அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சடலமாக காணப்பட்டவர் அதிகமாக மது எறிந்துவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. குறித்த காணொலி பதிவில் நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியை ஓட்டுவதும் மற்றொரு நபர் உடலை தரையில் இழுத்து செல்வதும் பதிவாகியுள்ளது. இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என போலீசார் கூறியுள்ளனர். இந்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை என்றும், மேலும் முச்சக்கர வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதியை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெல்லம்பிட்டிய போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சின் மீதான வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இடைநிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவுகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். பாடசாலைகளில் நடாத்தப்பட்ட சுகாதார ஆய்வில் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் பசி மற்றும் பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சுகாதார அமைச்சகம், உலக சுகாதார அமைப்பு மற்றும் குடும்ப சுகாதார சேவைகள் பணியகம் ஆகியவை கடந்த ஆண்டு இந்த கணக்கெடுப்பை நடாத்தியுள்ளன. இதற்கமைய 40 அரசு பாடசாலைகளில் 8 மற்றும் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த 3843 மாணவர்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதில் 13 முதல் 15 வயதிற்குட்பட்ட மாணவர்களில் 4.7% பசியால் வாடுவதாக அடையாளம் காணப்படப்பட்டுள்ளது. கணக்கெடுக்கப்பட்ட மாணவர்களில் 17.4% ஆரோக்கியமற்ற பானங்களை உட்கொள்வதாகவும், அவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் 28% மாணவர்கள் தினமும் சர்க்கரை பானங்களை உட்கொள்வதாகவும், 28.5% மாணவர்கள் உப்பு நிறைந்த சிற்றுண்டிகளை உட்கொள்வதாகவும் குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.